ஐஸ்குட்டி எங்கே கிளம்பிட்டோம்? எதுக்காக? ஓகே, கடைக்கு பாய் சொல்லிடு. இந்த ஸ்கூல் பாப்பா நீங்க எப்படி இல்லைங்க கேட்டு பாப்பா. சரி வீடியோ எடுக்கிறேன். பேச ஐசு கண்டினியூ. என்னமோ சொல்லிட்டு இருந்தே, கண்டினியூ பண்ணு. ஓ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன சாப்பாடுனா வாங்கி சாப்பிடுவ? வெரி குட். அப்படிதான் இருக்கும். எல்லா அம்மாவுமே நல்லா தான் சமைப்பாங்க. அனுக்குட்டி நீ என்ன பண்ணுவ? நானும் ஷேர் பண்ணுவேன், அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. பிரியாணினா ரொம்ப ஷேர் பண்ணி வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா ஃபேவரட் வந்து உனக்கு பிரியாணி தானே? ஆமாம்மா, பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸ். சச்சு நீ சின்ன பிள்ளைல என்ன ஷேர் பண்ணி சாப்பிடுவ? சத்துணவா? சத்துணவு முட்டை. ஏன்னா சத்துணவு ஆயாமா வந்து சாமி இந்த பாட்டி தான், டாடியோட அம்மா இதான். ஓ அதனால ரெண்டு முட்டை எக்ஸ்ட்ரா போடுவாங்களா? ஆமா, வேக வைக்கும் போதே வந்து திருடி சாப்பிட்டுரு டாடி ஒன்று, அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிடும்போது ஒன்று. ஏப்பா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இப்படி வீடியோ எடுக்கிறேன். எனக்கு வீடியோ எடுக்க தெரியல, கேமரா அந்த சைடு இருக்கா, விளாக் எடுத்தே பழக்கம்ல. நம்ம எப்பயுமே ஷார்ட்ஸ் எடுத்தே பழக்கமாயிடுச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கொடைக்கானல் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம், பழனியிலேருந்து. வாங்க போகலாம். அன்றைக்கி நம்ம இங்கே தான் இப்போ ஷார்ட்ஸ் எடுத்தோம், சூப்பராக இருந்துச்சுல. அப்போ டெய்லி இந்த ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது. மரம் இருந்தால் தானே மரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க. வயல் இந்த மாதிரி வயல் சூப்பராக இருக்கு. அப்போ டெய்லி உங்களுக்கு ஸ்கூல் கழிப்பிட்டு உங்களுக்கு தான் வேலை. மாமரம் இருக்குது. ஆமாம் பாப்பா, நம்ம சேனலை க்ரோத் பண்ணணும்ல. இதில் பயந்துட்டு ஏற மாட்டோம். இங்கே வந்து ஒரு டீ ஷாப் இருக்குது, எங்களோட ஃபேவரட் டீ ஷாப். ஏப்பா பக்கத்தில் வந்துட்டோமா? பழனிக்குள்ளே இருக்க இந்த இருக்கு. இந்த டீ ஷாப் எங்களோட ஃபேவரட் டீ ஷாப். பின்னாடி தான் இருக்கும். போயிடுச்சா? நாங்கள் எப்போ வந்து கொடைக்கானலுக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு அடிவாரத்தில் ஃபஸ்ட்டு பெண்டுக்கு கீழே வந்து கருப்பணசாமி கோயில் இருக்கும், காக்கும் கடவுள். அங்கே போய் சாமி கும்பிட்டு தான் போவோம், சூடப்படுத்தி. இன்றைக்கும் அந்த கோயில் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ப்ளூன்னு இருக்கும். கோயிலில் சாமி எல்லாமே சூப்பராக இருப்பாங்க, உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். நம்ம சாமி கும்பிட்றோன்னு சொன்னோம்ல, அதுக்காக தான் பத்தி சோட வாங்க போயிருக்காங்க. பாப்பா வந்து எந்த கடைக்கு போகிறதுக்குமே கூச்சப்படுவா. இப்படி தான் போய் பழக்கணும். நம்மகிட்ட மட்டும்தான் வாயடிப்பா. டாடி மொத்தம் எவ்வளோ? 60 ரூபாய் எவ்வளோ? பாருங்க. இது நம்ம ஃபேவரட் டீ ஷாப்பு, கோம்பை காட்டில் இருக்குது. இங்கே டீ நல்லாயிருக்கும். சென்ட்ராக இதுதான் இருக்குது டீ கடை. எப்பயுமே வரும்போது இங்கே ஸ்டாப் பண்ணி டீ குடிச்சிட்டு தான் போவோம். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். எங்கே
நான் போயிடுறேன். பேசு. நம்ம ஊர் வந்துருச்சு. எங்கள் ஊருக்கு வெளியில் ஒரே ஒரு சிஸ்டர்ஸ் நடத்துகிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுதான் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்குள்ளே வரப்போகிறோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ ஹாப்பி, ஏன்னா அவர் ஊர் வந்துருச்சுன்ட்டு. அதுக்கப்புறமா எங்கள் அத்தையும் மாமாவும் அன்டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பாப்பாங்களும் எங்களை கூப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் எந்த லைட்டுமே எரியவே இல்லை. அதனால் வீடியோ வந்து அங்கே கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இதுதான் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இதுதான் எங்கள் ஸ்ட்ரீட் லைனு. இப்படி வந்தாச்சா? எப்படி இருக்கு? வீட்டுக்கு வந்தோடனேயே வழக்கம் போல் நம்ம வேலையை ஆரம்பித்தாச்சு. எங்கள் அத்தை எங்களுக்காக நாட்டுக்கோழியும் அங்கே ஸ்பெஷல் ரொட்டியும் தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. திருப்பி மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி வந்தாச்சு. அங்கே போய் தங்க முடியாது, ஏன்னா நம்ம கடை வச்சுருக்கனால போய் அவ்வளோ நாள்லாம் தங்க முடியாது. அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அங்கே நமக்கு தேவையான காய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னொரு நாள் நாங்கள் போய் 2-3 நாள் ஸ்டே பண்ணோன்னா தோட்டம், அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற வீடுகள்லாம் எப்படி இருக்கும், ஊர் எப்படி இருக்கும்னு நான் ஸ்டார்டிங்லேருந்து சுற்றி காமிக்கிறேன். இது எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். எங்களை வழி அனுப்புறதுக்காக எங்களோட மாடன், அவன் பேர் மாடா, அவனும் சேர்ந்து வந்துட்டான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, பாய் சொல்லவே இல்லை. அவ்வளோதான், அத்தை அழுகிற மாதிரி ஆகிட்டாங்க. நாங்கள் இடையில வருவோம் இங்கே, அதனால் அவ்வளோ பிரச்சனை இல்லை. அத்தையும் மாமாவும் நாங்கள் நினைக்கும் போது ஃபோன் பண்ணோம்னாலும் வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க. எங்கள் ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேச்சா வீடியோவை இல்லை, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். இல்லை மாமா, சரி பாய். பாய் பாய் மாடா. டே பாய் பாய். அதான் போயிட்டாரா? போயிட்டாரு. பாய். நாங்கள் 2 வாரம் கழிச்சு